ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ் யூர் நாலேஜ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி சாப்டர் 2 கிங்டம் அனிமேலியா. ஸோ இதில் உங்களுக்கு கிங்டம்னா என்ன அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துட்டோம். ஸோ கிங்டம் அனிமேலியா அப்படிங்கிறது இட் இஸ் அ டாப் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸானமிக் ஹைரார்கி இல்லையா. டாப் மோஸ்ட் ஹைரார்கி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். ஓகேவா. ஸோ இந்த கிங்டம் அனிமேலியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங்டமே ரெண்டாக பிரியும், கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமேலியா. ஸோ கிங்டம் அனிமேலியாவில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைலாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகேவா. எல்லா லிவிங் அனிமல்ஸும் வந்து எதில் வந்துடுவாங்க, கிங்டம் அனிமேலியாவுக்கு கீழே வந்துடுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போது கிங்டம் அனிமேலியாவில் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம் அனிமேலியா பற்றி பார்த்துடலாம். Kingdom Animalia comprises millions of animal species and studying them without a basic classification may lead to confusion. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, கிங்டம் அனிமேலியாவில் நம்ம அந்த பைலாவில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுமே கிங்டம் அனிமேலியாவுக்கு கீழே வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் மில்லியன்ஸ் அனிமல்ஸ் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ ஒரு கிளாஸிஃபை பண்ணாமல் நம்ம வச்சுருந்தோம், ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷனே இல்லாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது கன்ஃபியூஷன் தான் இல்லையா. ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஷன் தான். In addition to this, there are several new species of animals being constantly discovered. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே இருக்க அனிமல்ஸே கன்ஃபியூஸ் ஆகும் ஆர்டராக இல்லை அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வேறு அப்பப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா. புது லிவிங் ஆர்கானிசம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக டிஸ்கவர் ஆகிட்டு தான் இருக்குது. Classification is very essential for identification, naming and assigning a systematic position to the newly discovered species. ஸோ இப்போ என்ன ஆகுது, அதில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து கிளாஸிஃபிகேஷன் ப்ளே ஆகுது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் வந்து ரொம்ப எசென்ஷியல். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நேம் பண்ணுவோம் அண்ட் அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷனை வந்து அசைன் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நியூலி ஒரு ஸ்பீசஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது என்ன அனிமல், எந்த மாதிரி கேரக்டர்ஸ், எந்த மாதிரி பிஹேவியர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு நேம் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறமா அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத அசைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட், அனிமல் கிங்டம் இஸ் கிளாசிஃபைட் mainly based on the closely resembling characteristic features. ஸோ அனிமல் கிங்டமை மெயினாக எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ் தான். அதாவது நெருங்கிய தொடர்புடைய அதோட பண்புகளை வச்சு தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஒரு அனிமல் ஆல்ரெடி அந்த பொசிஷனில் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பிஹேவியர் வந்து ஒத்து போகுது அப்படின்ட்டு பார்த்து எந்த அனிமல் கூட ரொம்ப க்ளோஸாக ரிலேட் ஆகுதோ அந்த பொசிஷனில் தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட், Kingdom Animalia is characterized of eukaryotic, multicellular, heterotrophic organism. They include about 35 phyla, of which 11 are considered as major phyla. ஸோ கிங்டம் அனிமேலியானே அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூகேரியோட்டிக். யூகேரியோட்டிக் அப்படின்னா என்ன, ஸோ இதை பற்றி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. யூகேரியோட்டிக் அப்படிங்கிறது, ஸோ வாட் இஸ் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் வாட் இஸ் யூகேரியோட்டிக். ஸோ யூகேரியோட்டிக் அப்படின்னா இட் என்க்ளோசஸ் வித் த நியூக்ளியஸ். ஸோ அதில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ரோகேரியோட்டிக்கில் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட். ஓகேவா. ஸோ இதுதான் யூகேரியோட்டிக். ஸோ கிங்டம் அனிமேலியாவோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூகேரியோட்டிக் அப்படின்னா அங்கே நியூக்ளியஸ் இருக்குது. தென் இட் இஸ் மல்டிசெல்லுலார்னாலே it is made up of more than one cells. Then heterotrophic organism na it cannot manufacture its own food. அதாவது லைக் பிளான்ஸ் போல் இல்லாமல் it depends on another organisms for survival. ஸோ இதுதான் வந்து heterotrophic organism. ஸோ இதுதான் இதோட
கிங்டம் அனிமேலியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எத்தனை கிளாஸிஃபிகேஷன் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 பைலா வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பைலம்க்கு அடுத்தபடியாக தான் கிளாஸிஃபிகேஷன். இந்த 35 பைலா சேர்ந்தது தான் கிங்டம் அனிமேலியா. அதில் 11 பைலா வந்து மேஜர் பைலா, அதாவது பெரிய பைலா அப்படின்னு சொல்கிறாங்க. Almost 99% of animals are invertebrates or animals without backbone. ஸோ அதில் நியர்லி 99%, ஓகேவா, நியர்லி 99% வந்து they don't have backbone or they are invertebrates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ரிமைனிங் 1% தான் வந்து பேக்போன், அதாவது வெர்டிபிரேட் உள்ள ஆர்கானிசம் இல்லையா, ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நமக்கு அதுதான் வந்து மேஜராக தெரியுது. பட் நம்ம சயின்டிஃபிக் அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The remaining represents vertebrates on animals with backbone. On the basis of the presence or absence of notochord, animals are also categorized into two major groups, and they are non-chordates and chordates. ஸோ இந்த வெர்டிப்ரல் காலம் வந்து ப்ரெசன்ஸ் ஒரு ஆப்சன்ஸை வச்சு நோட்டோகார்டோட ப்ரெசன்ஸ் ஒரு ஆப்சன்ஸ், நோட்டோகார்ட் அப்படின்னாலே முதுகு தண்டு, ஓகேவா, பேக் போன், ஓகேவா. ஸோ அதோட ப்ரெசன்ஸ் ஒரு ஆப்சன்ஸை வச்சு அனிமல்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, 2 மேஜர் குரூப்ஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இஸ் நான் கார்டேட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கார்டேட்ஸ். இந்த மாதிரி 2ஆக பிரியுது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட், பட் yet they possess certain common fundamental features such as arrangement of cell layers, the levels of organization, nature of coelom, the presence or absence of segmentation, notochord, and the organization of organ system. So எதை வச்சு இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னாலே ஒன்றோட ஒன்று வந்து சேமாகவே நம்ம பார்க்க முடியாது இல்லையா. ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னாலே தே ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட், பட் சில காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் வந்து அது பொசஸ் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வச்சு அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஓகேவா. அடுத்து வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது கட்டமைப்பு நிலை வச்சு. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சீலம்னா உடற்குழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி, பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டெஸ்டைனுக்கும் மற்ற ஆர்கன்ஸுக்கும் இடையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ அது வந்து பாடி கேவிட்டி. ஸோ இதோட ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸை வச்சு, அதோட நேச்சர் வச்சு, சீலமோட நேச்சரை வச்சு, நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன் அண்ட் அப்புறமா நோட்டோகார்ட் இதை வச்சு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸை வச்சு இருக்கும், ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் மெயினாக அதோட கிளாஸிஃபிகேஷனை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமேலியா ஆர் மெட்டோசோயன்ஸ். ஸோ கிங்டம் அனிமேலியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே வந்து மெட்டோசோயன்ஸ் தான், ஓகேவா, அதாவது மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் தான். அண்ட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஆனால் அதோட செல்லுலார் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வேறையாக இருக்குது. த செல்ஸ் ஆஃப் த மெட்டோசோயன்ஸ் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அந்த செல்ஸ் ஆஃப் மெட்டோசோயன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மல்டி செல்லுலார் அனிமல்ஸோட அந்த செல்ஸ் எல்லாமே தனித்தனியாக அதால் இயங்க முடியாது, ஓகேவா. அண்ட் எக்ஸிபிட் டிவிஷன் ஆஃப் லேபர், ஆனால் அதோட வேலையை வந்து பகிர்ந்து செய்யும். அமாங் த மெட்டோசோயன்ஸ் செல்ஸ் மே பி ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் ஆர் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் மே பி grouped together to form tissues, organ and organ system. ஸோ இது என்ன ஆகுது, இந்த மெட்டோசோயன் செல்ஸுக்குள்ளே, அதாவது மல்டி செல்லுலார் செல்ஸுக்குள்ளே
அந்த செல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து தனித்தனியாகவும் செய்யும், அல்லது எல்லாம் சில சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபர்தராக அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபர்தராக அந்த ஆர்கன்ஸ் பல ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதாவது ரொம்ப சிம்பிளாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு பாடியோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான். ஓகேவா? ஒரு பாடிக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையானது செல்ஸ். அதில் எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா? இப்போது சேம் காமனான ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து அது வச்சுக்கும், அதாவது ஒரு வேலையை வந்து அது வந்து பகிர்ந்து செய்யும். இந்த மாதிரி சில சேம் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இல்லையா? சில ஒரு வேலையை வந்து காமனாக செய்யக்கூடிய செல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் குரூப் ஆகி என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த டிஷ்யூஸ், சில காமனான டிஷ்யூஸ் இருக்கும், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். லைக் இப்போ ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கார்டியாக் டிஷ்யூஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன், அதாவது ஹார்ட்டாக ஃபார்ம் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரே வேலையை செய்யக்கூடிய சில ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். லைக் சர்க்குலேட்டரி சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த பிளட் வெசல்ஸ், ஹார்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காமனான ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி தான் பாடி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ எல்லா ஆர்கன் சிஸ்டமும் சேர்ந்து ஒரு பாடியாக கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ செல். ஓகேவா? This basic level of organization is seen in sponges. ஸோ இந்த செல்லுலார் அளவுக்கு, அதாவது செல்ஸை மட்டுமே வச்சு ஃபார்ம் பண்ணப்பட்ட சில அனிமல்ஸும் இருக்குது. அதுதான் வந்து ஸ்பாஞ்சஸ், அதாவது கடற்பஞ்சுகள் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் செல்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த செல்ஸ் இன் த ஸ்பாஞ்சஸ் ஆர் அரேஞ்ச் அஸ் லூஸ்லி அக்ரிகேட்ஸ் அண்ட் டு நாட் ஃபார்ம் டிஷ்யூஸ். ஸோ இங்கே வந்து அந்த செல்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜான டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, செல்ஸோடையே ஸ்டாப் ஆயிடுச்சு. தட் இஸ் தி எக்ஸிபிட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி அடுத்த லெவல் ஃபார்ம் பண்ணாமல் அந்த செல்ஸ்லேயே இருக்கிறது பேர் தான் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். There is division of labor among the cells. ஸோ அங்கே டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும், அதாவது செல்ஸ் எல்லாமே தனித்தனியாக அதோட வேலையை பகிர்ந்து செய்யும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட். அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷனலாக தனித்தன்மையாக வந்து செயல்படும். In sponges, the outer layer is formed pinacocytes, that is plates-like cells that maintain the size and structure of sponge. ஸோ இந்த ஸ்பாஞ்சஸில் அவுட்டர் லேயர் பினக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் இல்லையா, ரொம்ப ஸ்பாஞ்சாக ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஷேப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக இருக்கக்கூடியது தான் வந்து பினக்கோசைட்ஸ். ஸோ இது வந்து அந்த சைஸையும் ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் ஆகாமல் வச்சுக்கும். அண்ட் இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கேனோசைட்ஸ். ஸோ இன்னர் லேயரில் வந்து கேனோசைட்ஸ், அவுட்டர் லேயர் இஸ் பினக்கோசைட்ஸ் and inner layer is canocytes. ஓகேவா? They are flagellated collar cells that create and maintain water flow through the sponges, thus facilitating respiratory and digestive functions. So they are flagellated collar cells. அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து flagellated அப்படின்னா அதால் மூவ் பண்ண முடியும், அது ஹெல்ப்ஸ் இன் லொக்கோமோஷன். ஓகேவா? ஸோ அதே போல் அந்த ஃப்ளாஜலேட்டர் காலர் செல்ஸால் மேடாக இருக்குது. அண்ட் அதுதான் வந்து சின்ன சின்ன போஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சில ஃப்ளாஜெல்லாஸ் வந்து லொக்கோமோஷன்ஸுக்கு ஹெல்ப் ஆகும். இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து அந்த ஃப்ளாஜலேட்டர் காலர் செல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது அந்த ஸ்பாஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா ஸ்பாஞ்ச் வந்து அதிகப்படியான வாட்டரை வந்து அசியூம் பண்ணி வச்சுக்கும் இல்லையா? ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாட்டா அதால் கரெக்டாக சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து
ஃபெசிலிட்டேட் பண்ணும் அண்ட் அதோட ரெஸ்பிரேஷன் அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து ஃப்ளாஜெல்லேட்டட் காலர் செல்ஸ். ஒரு சின்ன போஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். In some animals, cells that perform similar functions are aggregated to form tissues. இப்போ என்ன ஆகுது, செல்ஸுக்கு அடுத்தபடியாக டிஷ்யூஸ் வரும் இல்லையா, அதில் சில செல்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரே செயல்பாடை வந்து செஞ்சிட்ருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. The cells of a tissue integrate in a highly coordinated fashion to perform a common function due to the presence of nerve cells and sensory cells. இந்த cells of tissues எல்லாம் சேர்ந்து இன்டிகிரேட் ஆகி, ஓகேவா, அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டிகிரேட் ஆகி ஒரு டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அவங்களோட வேலையை வந்து செஞ்சிட்ருப்பாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, because of the presence of sensory cells and nerve cells. nerve cells அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த செல்ஸ். சென்சரி செல்ஸுங்கும்போது நம்மளோட சென்சேஷன், அதாவது நம்ம உணர்ச்சி அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா கோஆர்டினேட் ஆகி வந்து அதோட வேலையை காமனாக செஞ்சுட்டு வரும் ஒரு டிஷ்யூ ஃபார்மேட்டில். ஓகேவா? இது மெயினாக டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் tissue level of organization is exhibited in diploplastic animals like cnidarians. ஸோ இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கும்போது செல்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது, டிஷ்யூஸோட ஸ்டாப் ஆகிக்கும். இதுதான் வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டிஷ்யூ லெவல் அனிமல்ஸை வந்து எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிடேரியன்ஸில் பார்க்க முடியும், அதாவது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் அதோட எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த எம்ப்ரியானிக் இதில் வந்து 2 லேயர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, 2 லேயர்ஸ், அதாவது அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர் தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸை பற்றி அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் முடித்ததுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம அப்போ அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் நிடேரியன்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, the formation of tissues is the first step towards evolution of body plan in animals. ஸோ அந்த டிஷ்யூவோட ஃபார்மேஷன் தான் வந்து அடுத்த லெவல் எவல்யூஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது, ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆர்கன்ஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆகுது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் அன் ஆர்கன் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது அண்ட் அது வந்து சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் அ further advancement over the tissue level of organization and appears for the first time in phylum Platyhelminthes and seen in other higher phyla. ஸோ அதுக்கு டிஷ்யூஸுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் லெவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு அந்த ஆர்கன் லெவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எதில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலம் பிளாட்டிஹெல்மின்தஸில் தான். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஹையர் பைலாவில் எல்லாமே பார்த்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். The most efficient and highest level of organization among the animals is exhibited by flatworms, nematodes, annelids, arthropods, molluscs, echinoderms and chordates. ஸோ அதுக்கபடியாக அந்த ஆர்கன் சிஸ்டம் லெவலில் எதில் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்வார்ம்ஸ் அப்படிங்கும்போது அந்த தட்டை புழுக்கள், நெக்ஸ்ட் நிமேட்டோட்ஸ் உருளை புழுக்கள், நெக்ஸ்ட் அனலிட்ஸ் வலைத்தசை இடலிகள், நெக்ஸ்ட் ஆந்த்ரோபோட்ஸ் கணுக்காலிகள், மொலாஸ்கஸ் மெல்லுடலிகள், எக்கினோடர்ம்ஸ் முட்தோலிகள்
அண்ட் ஃபைனலாக கார்டேட்ஸ் அப்படிங்கும்போது முதுகு நாணிகள், அதாவது வெர்டிப்ரேட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸில் தான் வந்து எக்ஸிபிட் ஆகுது. The evolution of mesoderm in these animals has led to their structural complexity. இங்கே என்ன ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது அவுட்டர் அண்ட் இன்னர் லேயர் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து மீசோடர்மும் இருக்குது, அதாவது மிடில் லேயரும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டியை வந்து அதிகப்படுத்துது. ஓகேவா, அந்த அமைப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஒரு சிக்கலாக அமைஞ்சிருக்குது. ஓகேவா, அதில் வந்து 2 லேயர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சரல் இது வந்து. ஸோ இங்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் அடுத்தபடியான அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் ஆர்கன்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்தபடியான ஸ்டேஜ் ஆர்கன் சிஸ்டம்ஸாக ஃபார்ம் ஆகுது. Each system is associated with a specific function and show organ system level of organization. So இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அசோசியேட் ஆகி அந்தந்த ஆர்கன்ஸ் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. தட்ஸ் ஆல். Next, highly specialized nerve and sensory cells coordinate and integrate the functions of the organ system. So இதில் மெயினாக வந்து அந்த nerve cells-உம் sensory cells-உம் வந்து coordinate ஆகி integrate ஆகி function ஆகிட்டுருக்குமா, which can be very primitive and simple or complex depending on the individual animal. இது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவாக, அதாவது ரொம்ப டெவலப் ஆகாத ஸ்டேஜ்லேயும் நடக்கலாம் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் அதோட இண்டிவிஜுவல் அனிமல்ஸை பொறுத்து வந்து இது அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரிமிட்டிவ் பேசிக்காகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். அது அந்தந்த அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For example, பாருங்க, the digestive system of platyhelminthes has only a single opening to the exterior which serves as both mouth and anus and hence called an incomplete digestive system. ஸோ என்ன ஆகுது, platyhelminthesல பார்த்தீங்கன்னா இந்த digestive systemக்கு நமக்கு 2 ஓப்பனிங் தேவை இல்லையா. ஒன் இஸ் மவுத் அண்ட் another ஓப்பனிங் இஸ் anus. ஆனால் இந்த platyhelminthesல ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்குது. அந்த சிங்கிள் ஓப்பனிங் தான் வந்து மவுத்தும் ஆனஸுமாக செயல்படுது. ஸோ இந்த மாதிரியான டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஆஸ்கல்மின்தஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதாவது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், தட் இஸ் ஒன் ஓப்பனிங் இஸ் மவுத் அண்ட் another ஓப்பனிங் இஸ் ஏனஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே போல் சிமிலர்லி சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் 2 டைப்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டமும் 2 டைப்பாக இருக்குது. ஒன் இஸ் ஓப்பன் டைப் அண்ட் another ஒன் இஸ் க்ளோஸ் டைப். ஓகேவா, ஓப்பன் டைப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, in which the blood remains filled in tissue spaces due to the absence of blood capillaries. ஸோ ஓப்பன் டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் கேப்பிலரிஸ் வந்து இங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகேவா, கரெக்டாக கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த பிளட் கேப்பிலரிஸ் எல்லாமே வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும்போது அந்த டிஷ்யூஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸில் வந்து அந்த பிளட் ஃபுல்லாக ஃபில் ஆகிரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஓப்பன் டைப். இதுவே க்ளோஸ் டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in which the blood is circulated through the blood vessels of varying diameters. அதாவது இங்கே வந்து ரெகுலராக அந்த பிளட் கேப்பிலரிஸ் எல்லாமே அந்த பிளட்டை வந்து அழகாக கொண்டு போயிட்டுருக்கும். அதாவது அந்த ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் மூலமாக வந்து பிளட்ஸ் எல்லாமே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். லைக் இன் அனலட்ஸ், செஃபலோகார்டேட்ஸ் அண்ட் வெர்டிப்ரேட்ஸ். இதுதான் வந்து க்ளோஸ்டு டைப். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, அதாவது லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல், அதாவது லவ் யுவர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. Thank you for watching.